குமரகுரு சுவாமிகள் அருளி இருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான பாடல், இனிமையான பாடல். அது மட்டுமல்ல, யாரையும் எந்த சூழ்நிலையும் இகழ்ந்து பேசக்கூடாது என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல். அப்பாடல்: சிறிய பகையெனினும் ஓம்புதல் தேற்றார், பெரிதும் பிழை பாடுடையார், நிறைகயத்து ஆழ்நீர் மடிவிற் தவளை குதிப்பினும் யானை நிழல் காண்பது அரிது. ஒரு ஓமையை இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஒரு குளத்திலே தவளை குதிக்கிறது. அந்த குதிப்பதினாலே உள்ளே இருக்கிற யானை அலைகளினாலே தெரியாமல் போய்விடும். எனவே தவளை குதிக்கிறது தானே என்று இருந்துவிடக்கூடாது. உள்ளே இருக்கிற யானையை மறைத்து விடுகிற ஆற்றல் அந்த அலைகளுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அதுபோல சிறிய பகைதானே என்று எண்ணிவிடக்கூடாது, அல்லது சிறியவன் தானே என்று எண்ணி அலட்சியம் செய்துவிடக்கூடாது என்று இந்த பாடலை சொல்கிறார். சிறிய பகையனினும் ஓம்புதல் தேற்றார், பெரிதும் விளைபாடு உடையார். எனவே இது சிறிய பகைதானே அல்லது இவன் சிறியவன் தானே என்று எண்ணி அலட்சியம் செய்து விடாதே. அப்படி நீ செய்வாயானால் அதனால் பெரிய துன்பத்தை நீ அடைய வேண்டி இருக்கும் என்று சொல்கிறார். பொதுவாக புறநானூற்றிலே அருமையான பாடலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றன் பாடலிலே ஒரு செய்தியை சொல்லுவார். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்ந்த அதனினும் இளமே என்று சொல்லுவார். எனவே பெரியோரை வியத்தல் இளமே, பெரியோருடைய அந்த அரிய பணிகளை நினைத்து நாம் பாராட்டுவதும் இல்லை. அதுபோல ஒரு காலம் எனக்கு கீழே இருக்கிறவன் ஒன்றும் தெரியாதவன் என்று நினைத்து இகழ்வதும் இல்லை என்பது தமிழனுடைய பண்பாடாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றன் சொல்லியிருக்கிற அந்த செய்தியை நாம் நினைத்து பார்க்கிறோம். எனவே இவன் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று வள்ளுவர் சொல்வார். இவன் சிறியவன் தானே, இவனால் என்ன நடக்கப் போகிறது, இவனால் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்று நினைத்து, இவனால் என்ன துன்பம் வந்துவிடப் போகிறது என்று நினைத்து அலட்சியம் செய்யாதே என்பார். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று சொல்கிறார். ஒரு தேர் பெரிய தேர்தான். அந்த தேர் உருளுவதற்கு எது காரணமாக அமைந்திருக்கிறது என்றால், அந்த தேரில் அமைந்திருக்க மிக பெரும் பீடம், பிரமிடு போன்ற அமைப்பா என்றால் அது இல்லை. அப்புறம் 2 சக்கரங்களா என்றால் இல்லை. அப்புறம் எது என்று சொன்னால் அச்சாணியாக இருக்கிற ஒன்றுதான் அந்த தேரை மிகச்சிறப்பாக வழிநடத்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அச்சாணி இல்லை என்றால் அவ்வளவு பெரிய தேர் செல்ல முடியாது. எனவே சிறிய அச்சாணி தானே, அது ஏற்றி எறிந்துவிட்டு அது நாம் செல்லலாம் என்றால் தேர் வீழ்ந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சிறியவர்கள் என்பதனாலேயோ, சிறிய பகை என்பதனாலேயோ, சிறிய கடன் என்பதனாலேயோ அலட்சியம் செய்வோமானால் அது பன்முறை அடுக்கடுக்காக வளர்ந்து நம்மை வீழ்த்திவிடும் என்று சொல்கிறார். எனவே சிறிய பகைதானே என்று விட்டுவிட்டால் அது பெரும் பகையாகி நம்மை அழித்துவிடும் என்பதையும் பார்க்கிறோம். எனவே கந்தபுராணத்திலே சூரபதுமன் முருகனை பார்த்து பேசுகிறான். பாலகன் தானே, நீ சிறியவன் தானே என்று அலட்சியமாக பேசிய அந்த நிலைதான் முருகனாலேயே அவன் சம்காரம் செய்யப்படுகிற நிகழ்வை நாம் கந்தபுராணத்திலே பார்க்கிறோம். எனவே சிறியவர் என்று அவருடைய ஆற்றல் தெரியாமல் இகழ்தல் கூடாது என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. எனவே எந்த நிலையிலும் எவரையும் இகழாமல் அத்தகையவர்களை போற்றி பாராட்டுகிற பண்புடையவர்களாக நாம் வருவோமானால் அதனால் நமக்கு துன்பம் வராது. எனவே எந்த நிலையிலும் நாம் வளர்ந்திருந்தாலும் கூட சிறியவர்களை பார்த்து அலட்சியம் செய்யாமல், ஏனென்றால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிலைக்கு உதவுகிறது என்பதை புரிந்து கொண்டு, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவித ஆற்றல் உடையவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ தலைப்படுவோமானால் அந்த வாழ்க்கை பொருளுடைய வாழ்க்கையாக, பெருமையுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதைத்தான் இந்த பாடலிலே அருமையாக குமரகுருவர் சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். சிறிய பகையனினும் ஓம்புதல் தேற்றார், பெரிதும் பிழைபாடு உடையார், நிறைகயத்து ஆழ்நீர் மடிவில் தவளை குதிப்பினும் யானை நிழல் காண்பது அரிது என்ற அந்த அருமையான பாடலை நம் நெஞ்சத்தில் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவிலேயே நிறைவு செய்கிறேன்.